உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பிரேஸ்லெட்டை எப்படி சூஸ் பண்றது? ஸோ யார் யார் என்ன பிரேஸ்லெட் போடணுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும், நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளை பாசிட்டிவாகவே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கருங்காலியோ இல்லை கிறிஸ்டல்ஸோ நம்ம யூஸ் பண்ணலாம். அது நம்மளுக்கு குலதெய்வத்தோடைய அருள் நம்ம கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி விஷயத்துல கருங்காலி பர்டிகுலராக யூஸ் பண்ணலாம். படிகம் கிளியர் கிறிஸ்டல் சொல்லுவாங்க, பாடி கூலிங்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் டைகர் ஐன்னு இருக்கு, அமெத்திஸ்ட் இருக்கு, பிங்க் டைகர் ஐ, இந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னொன்றுத்தையுமே ஒரு எனர்ஜி இருக்கு. பர்டிகுலராக கருங்காலியும் கிறிஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் லிமிடேஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. யாரோடாலுமே யூஸ் பண்ணலாம். இந்த ராசிக்காரர்கள் தான், இந்த டேட்ல பிறந்தவங்க, இந்த மதத்தினர், ஒரு நெகட்டிவ் வைப் அதுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கிளென்சிங் பண்ணலாம். அதை வாஷ் பண்றது மூலியமா அது கிளென்சிங் ஆகும். எந்த மாதிரி கிளென்சிங் பண்ணலாம்னா சாம்பிராணி புகை. நம்ம கிட்ட மணி மேக்னெட்னு ஒரு பர்டிகுலரா ஒரு பிரேஸ்லெட் இருக்கு. ஸோ அதை போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு பண கஷ்டங்கள் இல்லாம இருக்கு. கிறிஸ்டல் பிரேஸ்லெட் நம்ம யூஸ் பண்ணும்போது உடனடியா ரிசல்ட் தெரியுமா, இல்ல அதுக்கான ஒரு டைம் எடுக்கும்? 1 வீக்ல இருந்து 1 மந்த்க்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஆல் இன் ஒன் பிரேஸ்லெட். ஸோ இதுல 4 பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. இது பிசிஓடிக்காக யூஸ் பண்றது. பிசிஓடிக்கு இருக்கு, டயபெட்டிஸ்க்கு இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவா எல்லாருமே இந்த பிரேஸ்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த பிரேஸ்லெட்டை எப்படி சூஸ் பண்றது? ஸோ யார் யார் என்ன பிரேஸ்லெட் போடணுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. கண்டிப்பா. பிரேஸ்லெட்ல நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்டல்ஸ்ல இருக்கு, கருங்காலியில இருக்கு, ஐம்போன்ல, காப்பர்ல அந்த மாதிரி இருக்கு. ஸோ மெயினா இந்த மெட்டல்ல ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காப்பர்லயும் போடுவாங்க, இல்லை ஐம்போன்ல வேல் மயில் இருக்கிற மாதிரி, நந்தி லிங்கம் இருக்கிற மாதிரி, இல்லை 2 சைடுமே வேல் இருக்கிற மாதிரி போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு விருப்பமானது போடுவாங்க. இதை தாண்டி நீங்க பர்டிகுலரா கேட்க வர்றது என்னன்னா கிறிஸ்டலும் கருங்காலியும். ஸோ கிறிஸ்டல் இன்டர்நேஷ்னலி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். கருங்காலி சவுத் இந்தியாவில் மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ கருங்காலி பொறுத்தவரையும் அவுட் ஆஃப் சவுத் இந்தியா யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா விஷயம் தெரியாததுனால. கிறிஸ்டல் வேர்ல்டு வைடு எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ரெண்டுக்குமே சிமிலர் பவர் என்னன்னா, ரெண்டுமே நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் தரும். ப்ளஸ் நெகட்டிவ் எனர்ஜியில் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி அதில் இருக்கு. ஸோ அதனால யூஸ் பண்ணுறது தான். ஸோ கருங்காலி இந்த 2 பர்பஸ் மட்டும் தான். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும், நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளை பாசிட்டிவாகவே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கருங்காலியோ இல்லை கிறிஸ்டல்ஸோ நம்ம யூஸ் பண்ணலாம். அது நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி சுற்றி ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்குது, ஒரு பொறாமையாக நினைக்கிறாங்க, நம்ம டவுன் ஆகணும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம கருங்காலியை போட்டு பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தோடைய அருள் நம்ம கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா எத்தனை கடவுள் நம்ம கும்பிட்டாலுமே குலதெய்வத்தோடைய அருள் அந்த வழி வேற எந்த கடவுள்கிட்டயும் நம்ம கிட்ட வராது. ஏன்னா முதல் கடவுள் அவங்க தான். அதை தாண்டி தான் அடுத்த இஷ்ட தெய்வம், விருப்ப தெய்வம், மற்ற எல்லாமே வரும். அந்த மாதிரி விஷயத்துல கருங்காலி பர்டிகுலரா யூஸ் பண்ணலாம். பிரேஸ்லெட்டாவோ இல்லை மாலையாவோ ஏதோ ஒரு ரூபத்துல கருங்காலி யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி கிறிஸ்டல்ஸ்ல வரும்போது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்கு. கிறிஸ்டல் ஸ்டோன் சொல்லுவாங்க. அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நூற்றுக்கணக்கான வெரைட்டிஸ் இருக்கு. அதுல காமனா நிறைய பேருக்கு தெரிஞ்சது என்னன்னா ஸ்படிகம் கிளியர் கிறிஸ்டல் சொல்லுவாங்க, பாடி கூலிங்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் டைகர் ஐன்னு இருக்கு, அமெத்திஸ்ட் இருக்கு, பிங்க் டைகர் ஐ, இந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னொன்றுத்தையுமே ஒரு எனர்ஜி இருக்கு. காமனா பிங்க் டைகர் ஐ, லாவா ஸ்டோன் இதெல்லாமே கருங்காலி மாதிரி தான். நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் நல்லா பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தன்மை இந்த டைகர் ஐக்குமே லாவாக்கம் இருக்கு. இது தாண்டி மற்ற ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் யார் அணியலாம் யார் அணியக்கூடாது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலரா கருங்காலியும் கிறிஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் லிமிடேஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. யாரோடாலுமே யூஸ் பண்ணலாம். இந்த ராசிக்காரர்கள் தான், இல்லை இந்த டேட்ல பிறந்தவங்க, இந்த மதத்தினர் அப்படிலாம் கிடையாது. இது எல்லாமே இங்க இருக்கிற 3 ரிலீஜனுமே எங்க கிட்ட வாங்கியிருக்காங்க. கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், ஹிந்துஸாக இருக்கட்டும். கிறிஸ்டியன்ஸ் ரோசரி மாலையா கூட நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இதில் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அண்ட் ராசி நட்சத்திரம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது.
யார் வேணாலும் பயன்படுத்தலாம். ஓகே. ஸோ பொதுவா வந்து இந்த ராசிக்காரவங்க, இந்த சிம்ம ராசிக்காரவங்க இந்த கிறிஸ்டல் வந்து யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது. ஸோ இதே மாதிரி கனி ராசிக்காரவங்களுக்கு இந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது அப்படின்னு ஆமா, சொல்லுவாங்க. அதாவது அது வந்து கற்கள் சொல்றோம் இல்லையா, நீங்க சொல்றது என்னன்னா நம்ம ஜோசியர்கள் யூஸ்வலா வந்து இந்த கல்லை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கற்கள்லயே 2 கேட்டகரியா வரும். ப்ரீஷியஸ் ஸ்டோன், செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்னு இருக்கு. ஸோ ராசிக்கல் இருக்கு, இது ராசிக்கல் கிடையாது. கிறிஸ்டல்ஸ்ல இருக்கிறது எதுவுமே வந்து ராசிக்கல் கிடையாது. அந்த ஜெம்ஸ்டோன் தான் வந்து ராசிக்கல்ல வரும். ஸோ அது வந்து பட் அது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, இது கண்டிப்பா இந்த ராசிக்கு தான் தகுந்தது இருக்கான்றது எனக்கு தெரியாது. மேபி ஜோசிகாரர்களுக்கு அது அவங்க ஸ்டடி பண்ணிக்கிறனால அது தெரிஞ்சிருக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் செமி கிறிஸ்டல்ன்றதுனால, அதாவது செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ன்றதுனால இந்த ராசிக்காரர்களுக்குன்னு பர்டிகுலரா கிடையாது. ஸோ யாருனாலுமே அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த எனர்ஜி, எந்தெந்த ஸ்டோனுக்கு எந்த எனர்ஜி இருக்கோ அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்திக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பொதுவாக இந்த கர்காலி மாலையோ இல்லை பிரேஸ்லெட்டோ அணியும் போது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஸோ எந்த தப்பான விஷயங்களும் தோணக்கூடாது, அதே மாதிரி காலையில எழுந்திரிச்சு குளிச்சு சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த கிறிஸ்டல் பிரேஸ்லெட்டோ இல்லை மாலையாவோ நம்ம அணியும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கடைபிடிக்கணுமா? ஓகே. யூஸ்வலா கஸ்டமருக்கு வர டவுட் என்னன்னா, துக்க வீட்டுக்கு போட்டு போடலாமான்னு கேட்பாங்க, பீரியட்ஸ் டைம்ல போடலாமான்னு கேட்பாங்க, அதுக்கப்புறமா வந்து கணவர் மனைவி இணையும் போது போடலாமான்னு கேட்பாங்க, தூங்கும் போது போடலாமான்னு கேட்பாங்க, இல்ல ஸ்மோக் பண்ணும் போது, ட்ரிங்க் பண்ணும் போது போடலாமான்றத காமன் கேள்வியா எல்லாருமே கேட்கறது. ஸோ அகெயின் மைண்ட் இஸ் எவ்ரிதிங்ன்ற மாதிரி நம்ம மனசுக்கு எதெல்லாம் தவறுதெல்லாம் தெரியுதோ அந்த டைம்ல அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா. பீரியட்ஸ்ன்றது ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராசஸ். ஸோ அதில் எந்த தவறுமே இல்லை, அந்த டைமில் யூஸ் பண்ணுறதுலும் தவறு கிடையாது. அண்ட் துக்க வீட்டுக்கு போகும்போது அங்கே எனக்கு ஒரு நெகட்டிவாக எனக்கு ஃபீல் ஆகுது, நாங்கள் இதை கொண்டு போக வேணாம், நான் பாசிட்டிவ் விஷயத்துக்காக நான் வாங்கியிருக்கேன், நெகட்டிவ்க்கு வந்து கொண்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அந்த டைமில் அவாய்ட் பண்ணிக்கலாம். வீட்டிலேயே கழட்டி வச்சுட்டு போயிட்டு வந்து திரும்பவும் வந்து குளிச்சுட்டு அவங்க வியர் பண்ணிக்கலாம். அண்ட் தூங்கும் போது அவங்க கழட்டி வைக்கிறதும் நல்லா இருக்கும். ஐ மீன் அந்த லைஃப் டைம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் சுத்தமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் டே குளிச்சுட்டு அதை திரும்ப வேர் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். அண்ட் இது ஏதோ ஒரு ப்ராசஸில் அந்த கருங்காலியாக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்டலாக இருக்கட்டும், ஒரு நெகட்டிவ் வைப் அதுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கிளென்சிங் பண்ணலாம். அதை வந்து வாஷ் பண்ணுறது மூலிமா அது கிளென்சிங் ஆகும். எந்த மாதிரி கிளென்சிங் பண்ணலாம்னா, சாம்பிராணி புகை, நார்மலாக ஒரு சாம்பிராணி புகையை போட்டுட்டு அந்த புகையில நம்ம காட்டி எடுத்துட்டாலே அது கிளியர் ஆயிரும். அப்போ யூஸ் பண்ணலாம். சில பேர் பாலில் கூட போட்டு எடுத்தா கிளியர் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் நான் பால் ஏன் சஜஸ்ட் பண்ண மாட்டேன்னா, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. பாலில் போட்டு ஊற வச்சு ஒரு 2 நாள் 3 நாள்லாம் ஊற வச்சு என்னென்னவோ பண்ணுறாங்க. ஸோ அதனால சிம்பிள் ப்ராசஸ், சாம்பிராணி புகை போடுங்க, அந்த புகையில காட்டிட்டு, புகையில போடக்கூடாது, புகையில காட்டிட்டு எடுத்துட்டாலே போதும், அது கிளென்சிங் ஆகிடும். ஓகே. இப்போ வந்து கருங்காலி மாலையை வந்து மாலையா போடுறதோ இல்லை பிரேஸ்லெட்டா போடுறதோ எது வந்து அதிகமான பாசிட்டிவ் கொடுக்கும்? ஸோ பிரேஸ்லெட்டா வந்து போடும்போது அதிகமான ஒரு நன்மை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, இல்லை மாலையாவும் வந்து சில பேர் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இந்த கருங்காலியில வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சிலைகள் செய்யறதாகட்டும் இல்லை நிறைய அந்த மாதிரியான விஷயங்களும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு மனிதர் கூடயே இருக்கணும் அப்படின்னா இந்த பிரேஸ்லெட், இது மாலை தான் அதிகமா நம்ம ரொட்டீன் லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கணும். இதுல எது சார் பெஸ்டா இருக்கும்? அதே நீங்க கேட்கறதுல இன்னொரு மாடிஃபைட் கொஸ்டினா கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, சின்னதா வச்சுன்னா பவர் கம்மியா இருக்குமா, பெருசா வச்சுன்னா பவர் இன்னும் அதிகமா இருக்குமான்னு கேட்பாங்க. ஒரு பிரேஸ்லெட்டா இருக்கும்போது சின்னதா இருக்கும், ஒரு 27 மணி இருக்குன்னு வச்சுக்கலேன், மாலையில 108 மணி இருக்கும், மாலையில போட்டா பவர் அதிகமா இருக்குமா, அதுல பெரிய மணி இருக்கிற மாலையை போட்டா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. கருங்காலின்ற ஒரு பொருள் நம்ம கூட இருந்துச்சுன்னா அதுவே வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ அது சைஸ் டசன்ட் மேட்டர், என்ன ஃபார்ம்ல இருக்குன்றதும் டசன்ட் மேட்டர். ஸோ இதை நீங்க பிரேஸ்லெட்டா யூஸ் பண்ணலாம், மாலையா யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு சின்ன ஸ்டிக்கா யூஸ் பண்ணலாம், ரிங்கா யூஸ் பண்ணலாம், ஒரு சின்ன சிலை மாதிரி கூட நம்ம வாங்கி கூட வச்சுக்கலாம், வேல் மாதிரி இருக்கு அதையும் கூட வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஃபார்ம்ல கருங்காலி ஒரு பீஸாவது நம்ம கூட இருந்துச்சுன்னா அதோடைய எனர்ஜி நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அதோடைய வேலையை அதை செய்யும். ஓகே. ஸோ பொதுவாக இப்போ இந்த கருங்காலி மாலைகள் இல்லை பிரேஸ்லெட்டாக போடும்போது நிறைய பேர் வந்து நாங்கள் பார்க்குற விஷயங்கள் என்னன்னா, கருங்காலி மாலையை வந்து வெள்ளி மாலையாக வந்து போடுறவங்க, இல்லை அதிகமாக பணம் வச்சுருக்கவங்க தங்கத்தில் போடுறதும், சில பேர் வந்து இந்த நரம்புகள் நூல்களில் வந்து போடுறதுமான விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா? அதனால அதிக பவர் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கா? இல்லை அப்படிலாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் வந்து அடிஷ்னல் நம்மளுடைய ஏஸ்தட்டிக் ஃபீல் தான் அது. மற்றபடி வந்து பவருக்கு எதுவுமே கிடையாது. நான் என்கிட்ட நல்ல சோர்ஸ் இருக்கு, பணம் இருக்கு அப்படின்னா நான் தங்கத்துல நான் போட்டுக்க போறேன். இல்லை எனக்கு ஒரு மீடியம்
இதாக செலவு பண்ண முடியுன்றவங்க சில்வர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறவங்க காப்பரில் வாங்கி போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், அந்த டிசைனும் அந்த கலரும் தான் தவிர அதனால பெனிஃபிட் சேஞ்ச் ஆக போகிறதும் கிடையாது, எக்ஸ்ட்ரா வர போகிறதும் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ இந்த கருங்காலி மாலை வந்து நம்மளோட நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் எடுத்துரும், நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே குணாதிசயங்கள் தான் இந்த கிறிஸ்டலுக்கும் இருக்கா, இல்லை அதற்கு வேற ஏதாவது குணாதிசயங்கள் ஒவ்வொன்றுக்கும் இருக்கா? கிறிஸ்டலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய குணாதிசயங்கள். அதை தாண்டி ஒன்னொன்றுத்துக்குமே ஒரு அடிஷ்னல் எனர்ஜி இருக்கு. சிட்ரின் எடுத்துக்கிட்டீங்கன்னா மணி அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. பைரட் அந்த மாதிரி தான், கிரீன் ஜேட், கிரீன் அவென்ச்சுரின். ஸோ இது எல்லாமே வந்து பண ஈர்ப்பு சக்தி கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம கிட்ட மணி மேக்னெட்னு ஒரு பர்டிகுலரா ஒரு பிரேஸ்லெட் இருக்கு. ஸோ அதை போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பண கஷ்டங்கள் வந்து இல்லாம இருக்கும். கேஷ் ஃப்ளோ எப்பவுமே இருந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். பிஸ்னஸ் நல்லா இருக்கும், நல்ல ஒரு கெரியர் க்ரோத் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். இதை நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறமா கஸ்டமர்ஸும் வாங்கி போயிட்டு இதுவாச்சு, எப்படா பக்கத்துல இருக்கிற ஆட்டோ கண்ணாடி திருப்பினா இது ஓடுன்ற மாதிரி எனக்குமே அப்படி ஃபீல் ஆச்சு. பட் வாங்கி கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பிக்கும் போது அவங்க எனக்கு ரிவ்யூ கொடுக்கும் போது எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் ஆச்சு. ஓகே, நம்மளுக்கு மட்டும் அந்த ஃபீல் இல்லை, நிறைய பேருக்கு அந்த ஃபீல் இருக்கு. ஒருவேளை அது பண்ணலனாலும் அட்லீஸ்ட் அந்த மைண்ட் செட் ஆகி அவங்க கெரியர்ல ஏதோ ஒரு பெட்டர்மெண்ட் ஆகுறாங்க இல்லையா அப்படின்ற ஒரு திருப்தி இருந்தனால ஸோ அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம அதிகமாகவே நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு சைடு. நம்ம கிட்ட ஆல் இன் ஒன்னு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பர்பஸ்க்கான ஹீலிங் பர்பஸ்க்கான ஒரு விஷயம் ஒரே பிரேஸ்லெட்டாக கொடுத்துருக்கும். ஸோ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ் போஷன்ட்னு இருக்கும், வெயிட் லாஸ்க்கு இருக்கு, 7 சக்ராஸ்ன்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறமா வந்து மணி மேக்னெட்ன்ற. ஸோ இது 4 விஷயமே தான் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படும். ஹெல்த்தியா இருக்கணும், வெல்த்தியா இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இது எல்லாமே ஒரே இதில் அடங்கி இருக்கும்போது இது வந்து கலர்ஃபுல்லா இருக்குன்றனால பெரும்பாலும் லேடிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லேடிஸ் வாங்கின நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப டயர்டா இருக்கும், ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தா அது கொஞ்சம் பெட்டரா இருக்கு, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆகுது. அண்ட் ப்ரொமோஷன், ஆஃபீஸ் கெரியர்ல நல்ல க்ரோத் இருக்கு, பிஸ்னஸ் நல்லா இருக்கு, எனக்கு மந்த் எண்ட் ஆயிடுச்சு, இனி வரைக்கும் எனக்கு கேஷ் ஃப்ளோ நல்லா தான் இருந்துட்டு இருக்கு, எனக்கு அந்த பணம் இல்லாத மாதிரி ஃபீல் இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லும் போது ஓகே சம்திங் இஸ் ஒர்க்கிங் அவுட். ரியாலிட்டிலேயே நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சும்மா நம்ம ஏதோ கட்டுக்கதை சொல்லி நம்ம விற்கணுன்றக்காக விற்கல அப்படின்றது நான் இப்போ இது பண்ணி ஸோ இன்னும் அதிகமாகவே நம்ம விற்க ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸுக்கு இருக்கு, வெயிட் கெயினுக்குமே இருக்கு. ஆங்கிரி மேனேஜ்மெண்ட்னு ஒரு பிரேஸ்லெட் இருக்கு, பிசிஓடிக்கு இருக்கு, டயபெட்டிஸ்க்கு இருக்கு. ஸோ அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ் குவாட்ஸ்ன்ட்டு ஒரு ஸ்டோன் இருக்கு. ஸோ பிங்க் கலர், பேபி பிங்க் கலர்ல இருக்கும். ஸோ அது வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் அது. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எப்பவுமே சண்டை வருதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க யாராவது ஒருத்தர் வாங்கி போட்டுக்கலாம், இல்ல 2 பேருக்குமே யூஸ் பண்ணலாம். இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்ல, பசங்க அம்மா பிள்ளைகள் கூட இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியா இருக்கணும்னா அந்த மாதிரி வச்சு இது பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இந்த மெடிடேட் பண்றவங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கிறிஸ்டல் ஸ்டோன்ஸை கையில போட்டுக்கலாம், இல்ல கையில ஹோல்ட் பண்ணிட்டு அவங்க சாண்டிங்கோ இல்ல மெடிடேட்டோ பண்ணும்போது அதோடைய ஒர்க் வந்து ரொம்ப நல்லாவே நடக்குது. ஓகே. ஸோ இப்போ நீங்களுமே வந்து அந்த கிறிஸ்டல் பிரேஸ்லெட் கிட்டத்தட்ட 4 பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு அதிகமான பிரேஸ்லெட்கள் கையில போடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்னென்ன பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்க? என்னோட இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மணி மேக்னெட் போட்டிருக்கேன், கார்னெலியன் ஒரு ஸ்டோன் போட்டிருக்கேன், ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன், இது வந்து ரெட் டைகர் ஐன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மணி மேக்னெட் தான் நான் ஃபர்ஸ்ட் போட ஆரம்பிச்சது. ஏன்னா நம்மளுக்கு தேவை பணம் இல்லையா, பேசிக்காக நம்ம எல்லாமே தேவை பணம். ஸோ அதை நான் போட்டேன். ஸோ எனக்கு பிஸ்னஸ்லேயும் நல்லா பெட்டர் க்ரோத் இருந்துச்சு, கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்க மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அண்ட் கார்னலியன் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது, யூஸ்வலாக ஸ்டாமினாக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன் வந்து கண்ட்ரெஸ்டி, பாசிட்டிவ் வைப், செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நல்லா பூஸ்ட் பண்ணும். ஸோ அதோடைய தன்மை. அண்ட் அகைன் டைகரையுமே இது சிமிலராக இருக்கும். ஸோ கலர் நல்லா இருக்குன்றதுக்காக நான் அதை போட்டுட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என் கஸ்டமர் ஒருத்தர் ரெகுலராக வந்து இது வரைக்கும் ஒரு 10 பிரேஸ்லெட் வரிசையாக போட்டுட்டு இருப்பாரு. கருங்காலியாக இருக்கும், கிறிஸ்டல்ஸ் எல்லாமே இருக்கும். வெளியில இருக்கிறவங்க என்ன நினைச்சிட்டு போறாங்க, எனக்கு நல்லா இருக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறவங்களும் இருக்காங்க. அண்ட் காமனா 4, 5 இதெல்லாம் யூஸ்வலா நிறைய பேர் போடுறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் இல்ல அதெல்லாம் ஆக்வர்டா இருக்கு நான் 1, 2 போட்டுக்கிறவங்களும் போடுறாங்க. ஓகே. இப்ப நம்ம சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஒரு மனிதனா பிறந்துட்டா எல்லா கஷ்டமுமே தான் இருக்கும். மணி பிரச்சனையா இருக்கட்டும், மனசு பிரச்சனையா இருக்கும், இப்ப அந்த வெயிட் லாஸ் பிரச்சனையா இருக்கட்டும், உடல் ரீதியான என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொருத்துக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பிரேஸ்லெட் வந்து இருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு தனக்கு தேவையான இல்ல 4 இல்ல 5 பிரேஸ்லெட் போடும்போது எல்லாத்துக்கும் ஒரே பிரேஸ்லெட் ஏதாவது தீர்வுகள் அப்படின்னு அதுதான் நான் சொன்னது ஆல் இன் ஒன்ன்றது. அது என்கிட்ட தனித்தனியாவும் இருக்கு. மணி மேக்னெட் இப்ப நான் இது போட்டிருக்கேன்னா மணி மேக்னெட் மட்டுமேக்கான
பிரேஸ்லெட். வெயிட் லாஸுக்கு இதே மாதிரி தனியா இருக்கு. ஆல் இன் லவ்க்கு தனியா இருக்கு. லவ் போர்ஷன்ற பிரேஸ்லெட் தனியா இருக்கு. 7 சக்கராஸும் தனியா இருக்கு. ஸோ இது தனித்தனியா போடணும்னா 4 பிரேஸ்லெட் ஆயிரும். அண்ட் ப்ரைஸும் வந்து கொஞ்சம் கூட போயிடும். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரே பிரேஸ்லெட்டா ஆல் இன் ஒன்னு பண்ணியிருக்கோம். அது போட்டாலே ஹெல்த் வைஸும் சரி, வெல்த் வைஸும் சரி, ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. இப்போ ஒருத்தர் இந்த பிரேஸ்லெட் தான் வாங்கணும் அப்படிங்கறது அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் எப்படி சூஸ் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. சில பேருக்கு வந்து போடணும்னு இருக்கும், அவங்க மைண்ட்ல ஆல்ரெடி செலக்ட் பண்ணி ஏதோ ப்ராப்ளம் இருக்கும், ஸ்டில் வந்து நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை போடுங்க, இவ்வளோ நாள் பீரியட்ல இது கொஞ்சம் குணமாகும், பெட்டர் ஆகும், கண்டிப்பா எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்லி கொடுப்போம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆரம்பத்துல இருந்து சில விஷயங்கள் கேட்டது அப்படின்னா, இந்த கருங்காலி மாலை போட்ட உடனே எனக்கு எந்த ஒரு பாசிட்டிவுமே நடக்கல, எதுவுமே எனக்கு ஒன்றும் நடக்கல, அப்படி ஒன்றும் பெருசா மாட்டேன், ஃபுல்லா எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இது போட்டதுக்கு அப்புறம் எனக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியுது, சில மாற்றங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே மக்கள் வந்து இமீடியட்டா எனக்கு வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நோட் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கிறிஸ்டல் பிரேஸ்லெட் நம்ம யூஸ் பண்ற போது உடனடியா ரிசல்ட் தெரியுமா, இல்ல அதுக்கான ஒரு டைம் எடுக்குமா? மைண்ட் இஸ் எவ்ரிதிங். ஸோ நம்ம மைண்ட் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான். இது கிடையாது, நம்ம எடுத்துக்கக்கூடிய நோய்க்கான மருந்துமே அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை செய்யும். என்னதான் பவர்ஃபுல்லான மருந்து இருந்தாலுமே நம்ம மைண்ட் வந்து சரியாயிடும்னு கான்ஃபிடென்ட் வராம அந்த மருந்து எடுத்தீங்கன்னா அந்த நோய் வந்து சரியாகவே ஆகாது. அந்த ப்ரொலாங் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர இமீடியட்டாக கியூர் ஆகுது. அதே மாதிரி தான் இதை நம்பி போடுற நிறைய பேருக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. சும்மா ஏதோ தரணும், சில பேர் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டவங்களும் ஃபோன் பண்ணி என்கிட்ட இதை வந்து ஒரு பொருளாக பார்க்காம இவன் ஃப்ரெண்டு மாதிரி அவனை பார்த்துட்டு இவனை எப்பவுமே கழட்டி வைக்கிறது கிடையாது, கூடவே இருக்கான், வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்றவங்களுமே இருக்காங்க. ஸோ நம்மளுடைய மைண்ட் ஃப்ரீக்குவன்சிக்கும் அதோடைய ஃப்ரீக்குவன்சியும் சிங்க் ஆகும் போது அதோடைய வேலைகள் கிளியராக நடக்கும். ஸோ இந்த பீரியட்ல உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் கொடுக்குன்றதை நம்ம டிஃபைன் பண்ணிட முடியாது. ஒரு 1 வீக்ல இருந்து 1 மந்த்துக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அகெயின் அவங்க எவ்வளவு அதை விளையாட்டா எடுத்துக்கிறாங்க, அதை எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறாங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ பொதுவா நீங்களே நிறைய வீடியோக்கள்ல வந்து அந்த கருங்காலி ஒரிஜினலா இல்லையா டூப்ளிகேட்டா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு கருங்காலி மாலைக்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அதை நம்ம எப்படி ஒரிஜினலுங்கிறத சூஸ் பண்றதுலாம் இருக்கும்போது இந்த கிறிஸ்டல் பிரேஸ்லெட் வந்து இப்போ மார்க்கெட்ல நிறைய அந்த பளிங்கு கற்கள் எல்லாம் வச்சு டூப்ளிகேட்டான நிறைய விஷயங்களும் வந்து ஒரிஜினல் சொல்லி விற்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரைஸ் வந்து அதிகப்படுத்திட்டா அப்போ அது ஒரிஜினல் தான் அப்படிங்கிற நம்புற ஒரு மைண்டுக்கு எல்லாருமே வந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரிஜினலான கிறிஸ்டல் நம்ம எப்படி சூஸ் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி அகைன் நீங்க சொன்ன மாதிரி கருங்காலியில வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியா கண்டுபிடிக்கலனா கூட அட்லீஸ்ட் நீங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள வந்து கருப்பா இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா வேற கலர் மேல சாயம் பூசி இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிடலாம். பட் கிறிஸ்டலை பொறுத்த வரைக்கும் அதுல நம்ம கஸ்டமர்கிட்ட இப்படி செக் பண்ணிடலான்னு சொல்ல முடியாது. ஒன்னு என்ன சொல்லலாம், தண்ணியில போட்டா உள்ள போயிடும் அப்படின்னு சொல்லலாம். பட் அதே மாதிரி நிறைய மெட்டீரியல் இருக்கு தண்ணியில போட்டா உள்ள போகக்கூடிய. ஸோ அதை வச்சு கன்க்ளூட் பண்ணிடக்கூடாது. வாங்குற இடம் வந்து ட்ரஸ்ட் வத்தியான இடமான்னு நம்ம பார்க்கணும். ஒரு பிராண்டடான ஒரு ஷோரூம்லயோ பிசிக்கலா நம்ம பார்த்து வாங்குறோமோ, இல்லை ஒரு வேலை ஆன்லைன்ல வாங்கினா கூட ட்ரஸ்டடான ஒரு கம்பெனியான்றது பார்த்து வாங்கணும். ஸோ ட்ரஸ்டட்ன்றதை எப்படி பார்க்க போறீங்கன்னா, ஸோ அவங்க எவ்வளோ நாளா மார்க்கெட்ல இருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு இந்த சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம். பெரும்பாலும் டைரக்டா ஸ்டோருக்கு போயிட்டு அவங்க தெரிஞ்சு வாங்குறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் ஆன்லைன்ல வாங்கும்போது இந்த பிராண்ட் எவ்வளோ நாள் இருக்கு, ஸோ இது ட்ரஸ்ட் வத்தியான கம்பெனியா, நாளைக்கு ஒருவேளை அவங்க யாரோ ஒருத்தங்க வந்து இது டூப்ளிகேட்னு சொல்லி இவங்க திரும்பவும் கடைக்காரங்கிட்ட வரும்போது அவங்க அட்ரஸ் பண்ணணும் அதுக்கு. ஸோ அவங்க வந்து கண்டிப்பா டூப்ளிகேட் கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்கள வந்து கிளாரிஃபை பண்ணி விடணும். அவங்க சந்தேகத்தை வந்து கிளியர் பண்ணி இது இப்படிதான் இருக்கும், இப்படி இந்த இதுதான் எங்ககிட்ட இருக்கிறது 100% ஒரிஜினல் தான், நீங்க டவுட்டே இல்லாம கண்டிப்பா வாங்கலான்ட்டு நம்ம சொல்லி கொடுப்போம். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கிறிஸ்டல் பிரேஸ்லெட்டா வந்து போடும்போது ஆக்சுவலா நானுமே வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை எப்படி சூஸ் பண்றது, என்ன ஒரு நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாமே போட்டாலுமே பத்தாது. அப்படி இருக்கிற போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சூஸ் பண்றது, எப்படி சூஸ் பண்ணி வாங்குறது அப்படிங்கிற சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்க நிறைய கிறிஸ்டல் பிரேஸ்லெட் பத்தி நிறைய கிட்டத்தட்ட ஒரு 100 இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதுல நீங்க என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கறது எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? 100 வெரைட்டிஸ் வந்து கிறிஸ்டல் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது ரா மாடலா சார்?
ஆமாங்க. இப்போ என்னதான் நிறைய இருந்தாலுமே காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸ் இருக்கு. ஸோ யூஸ்வலா கிறிஸ்டல்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். பட் எதுல இருந்து பண்றாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரா ஸ்டோன். ஸோ இது வந்து அமித்தஸ்ன்ற ஸ்டோன். ஸோ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒரு ஒருத்துலேயும் ஒரு ஒரு கலர் இருக்கும். ஸோ என்னன்னா ஒரு ஒரு பீடும் வந்து கலர் வந்து வேரியேஷன் இருக்கும். ஒரே மாதிரி எல்லா கலர்ஸுமே எல்லா ஸ்டோன்ஸுமே பீட்ஸுமே இருக்காது. ஸோ இதுதான் வந்து அமித்தஸ்ட். யூஸ்வலாக வந்து மைண்ட் பீஸ்க்காகவும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அமித்தஸ்ட்ன்ற ஸ்டோன். அடுத்தது இந்த மாதிரி கிரீன் ஜேடுன்ற ஸ்டோன். இது பார்த்தீங்கன்னா ரோஸ் குவார்ட்ஸ், ரொம்ப நல்ல பெரிய ஸ்டோனாக இருக்கும். அண்ட் டைகர் ஐ கிறிஸ்டல் ஸ்டோன் வந்து இந்த மாதிரியான ஸ்டோன்ல இருந்து பண்றது. அண்ட் இது வந்து லாபிஸ் அப்படின்ட்டு. அண்ட் அடுத்தது ஸ்படிகம் மாலை. இந்த மாதிரி கிளியர் கிறிஸ்டல் ஸ்டோன்ல இருந்து தான் ஸ்படிக மாலை செய்யறாங்க. ஸோ அண்ட் அகைன் இதுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப கிளியரா இருக்கும், ஒரு இடத்துல பிளர்ரா இருக்கும். ஸோ பிளர்ரா இருக்கிறத ரிஜெக்ட் பண்ணிட்டு நல்லா கிளியரா இருக்கிறத மட்டும் எடுக்கும்போது அதோடைய குவாலிட்டி வேரியேஷன் வரும். ஸோ ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக வருதுன்னா ரிஜெக்டட்ல இருந்து எடுத்து பண்ணுவாங்க. ஸோ நல்லா ஹை குவாலிட்டி ரொம்ப ப்ரைஸியா இருக்குன்னா ரொம்ப எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில பண்ணிருக்காங்கன்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இந்த மணி அட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்களா, அது ராக் இருக்கா? ஸோ அதுல வந்து சிட்ரின், கிரீன் ஜேட், கிரீன் அவென்ச்சுரின், அப்புறமா பைரட், இதுதான் வந்து பைரட்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே யூஸ்வலா வந்து மணி அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸ் தான் இது. ஸோ அதுல பிரேஸ்லெட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ்ல செஞ்ச பிரேஸ்லெட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கிரி மேனேஜ்மெண்ட்னு சொல்ற பிரேஸ்லெட் இது. ஸோ கோவம் அதிகமாக வருது வீட்டில், எங்க மனைவியோ இல்லை கணவரோ வந்து ரொம்ப கோவப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதுதான் அமித்தஸ்ட்ன்ற ஸ்டோன்ல பண்றது. கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணும், ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃபா இருக்கும், அதுக்காக யூஸ் பண்றது. அண்ட் இதுதான் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆல் இன் ஒன் பிரேஸ்லெட். ஸோ இதுல இருந்து 4 பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா செட்ரின், கிரீன் ஜேட், பைரட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்கு. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து மணி அட்ராக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான். அண்ட் அடுத்தது வெயிட் லாஸ்க்காக யூஸ் பண்றது. அண்ட் இங்க வந்து 7 டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், 7 சக்ராஸ். நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்ராஸையும் ஹெல்த்தியாகவும் ஒரு ஆக்டிவா வச்சுக்கணுன்றதுக்காக யூஸ் பண்றது அது. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வந்து கியூர் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. அண்ட் அடுத்தபடியா இந்த பிங்க் கலர்ஸ்ல இருக்கிறது, இந்த காம்பினேஷன்ல இருக்கிறது வந்து லவ் போஷன் சொல்லுவாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும், எந்த சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும்ன்றவங்க இதை வாங்கி போட்டுக்கலாம். ஸோ இதே பிரேஸ்லெட் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பிசிஓடிக்காக யூஸ் பண்றது. பிசிஓடிக்கு இருக்கு, டயபெட்டிஸ்க்கு இருக்கு, பிளட் ப்ரெஷருக்கு இருக்கு. ஸோ இது வந்து 7 சக்ராஸ். 7 சக்ராஸ் தனியாவே இருக்கு. அண்ட் இது வந்து ரோஸ் குவார்ட்ஸ் லவ்க்காக யூஸ் பண்றது. இது வந்து 5 in 1 சொல்லுவோம். அடிஷ்னலா வந்து இந்த மாதிரி ஈவில் ஐ ஸ்டோன் வந்து ஆட் பண்ணிருப்போம். ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன் தான். நேச்சுரலா ஈவில் ஐ ஸ்டோன் வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஒரு கிளாஸ்லயோ இல்லை வந்து ரெசின்ல இருந்து செய்யக்கூடியது தான் இந்த இது. ஸோ இது வந்து யூஸ்வலா நம்பிக்கை என்னன்னா கண் திருஷ்டிக்கு இருக்குன்ற ஒரு நம்பிக்கை, அதனால அது ஒரு ஆட் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இந்த தேர்ட் ஐங்கிறது மட்டும் அதுக்கு மட்டும் தான் கண் திருஷ்டிக்கு யூஸ் பண்ண முடியுமா, இல்ல மற்ற கிறிஸ்டல் பிரேஸ்லெட் எல்லாமே கண் திருஷ்டிக்கான? அது ஆக்சுவலா கண் திருஷ்டிக்குன்ற ஒரு நம்பிக்கை, ஏன்னா அது ஆர்டிஃபிஷியல் என்ன சொல்லிட்டேன். ஸோ நேச்சுரலா என்னன்னா லாவா ஸ்டோன் இருக்கு, பிளாக் டர்மலைன் இருக்கு, ஆப்ஸ்டியன் ஸ்டோன் இருக்கு. ஸோ அதுல இது வந்து பிளாக் டர்மலைன் ஸ்டோன். ஸோ இந்த மாதிரி லாவா ஸ்டோன் இருக்கு, டைகர் ஐ இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து கண்ட்ரஸ்டிக்காகவும் பாசிட்டிவ் வைப்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாவா ஸ்டோன், கிரீன் ஜேட், இது வந்து ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன். ஸோ இதில் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் இருக்கு. டைகர் ஐ, ஹெமடைட், பிளாக் ஆப்ஸ்டியன் இருக்கு. இது வந்து ரோஸ் குவார்ட்ஸ், பைரட், லாவா, கிரீன் அவென்ச்சுரின், செட்ரின், டைகர் ஐ. இது பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ்க்காக யூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்லயும் ஒரே சிங்கிள் பர்பஸ்க்காக இருக்கிறதுமே நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது அந்த பிரமிட் மாதிரி வச்சிருக்கீங்களா, அது என்ன பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்றது? ஸோ இது வந்து பிரமிட். ஸோ யூஸ்வலா பிரமிடோடைய பர்பஸே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து யூனிவர்ஸ்ல இருந்து கிராப் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஷேப்ல அது இருக்கும். ஸோ அதுல இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி பாலிரெசன்ல இந்த பிரமிட் ஷேப் பண்ணியிருக்காங்க. உள்ள பிராஸும் காப்பரும் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு வைப் இருக்கு, அண்ட் ஸ்டோன்ஸுக்குமே ஒரு வைப் இருக்கு. ஸோ இதுல வந்து என்கிட்ட இருக்கிறது 2 காமனா மக்கள் கேட்கக்கூடிய ஸ்டோன்ஸு. ஒன்று பிளாக் டர்மலின், அடுத்தது வந்து சிட்ரின். ஸோ இது வந்து கண்ட்ராஸ்டிக்கு பாசிட்டிவ் வைப்ஸ்க்கு, இது மணி அட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தன்மை. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து செலனைட்ன்ற ஒரு ஸ்டோன் இது. ஸோ இது வந்து
ஆறாவை கிளென்சிங்காக யூஸ் பண்ணக்கூடியது, எனர்ஜைஸ் பண்றதுக்காகவும் யூஸ் பண்றது. ஸோ வீட்டுக்குள்ள வைக்கும் போது நெகட்டிவ் வைப்ஸ் ஏதாவது இருந்தால் கிளியர் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க ஆல்ரெடி பிரேஸ்லெட் வாங்கி வச்சிருப்பீங்க, நிறைய பேர் வந்து அதை எப்படி எனர்ஜைஸ் பண்றதுன்னு கேட்பாங்க. ஸோ ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அதோடைய எனர்ஜி போயிடும். ஸோ திரும்ப எப்படி சார்ஜ் பண்றது, அதை எப்படி எனர்ஜைஸ் பண்றதுன்றதெல்லாம் நிறைய கேட்பாங்க. ஸோ அதுக்கு 2-3 வெரைட்டிஸ் இருக்கு, வகைகள் இருக்கு எப்படி பண்ணலான்ட்டு. அதுல மெயின் வந்து இந்த செலனைட் ஸ்டோன் வந்து எப்பவுமே பவர் இருக்கும், இதுல பவர் போகாது. ஸோ நம்ம வச்சிருக்க பிரேஸ்லெட் இந்த பிளேட்டு மேல ஒரு ஓவர் நைட் வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து இதுல இருந்து அதுக்கு சார்ஜ் ஆகி ஸோ அது வந்து எனர்ஜைஸ் ஆயிடும். ஸோ இப்போ ஒருத்தவங்க ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்காங்கன்னா எத்தனை நாள் கழிச்சு வந்து அந்த பிரேஸ்லெட் வந்து பவர் போயிடுச்சு, கம்மியாயிடுச்சு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் நம்ம இதை பண்ணலாம். ஸோ 2 இது, ஒன்று இந்த ஸ்டோன் மாதிரி பிளேட் மாதிரி வாங்கி வச்சுட்டு நைட்டை வச்சிடலாம். மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வச்சுட்டு காலையில் எடுத்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு இதில் வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க பௌர்ணமி அன்னைக்கு நிலா வெளிச்சத்துக்கு கீழே ஒரு 2 hours 3 hours வச்சுட்டு நேச்சுரலாகவே சார்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 வகையில் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் கிளென்சிங்க்கு நான் சொன்ன மாதிரி சாம்பிராணி புகையை மட்டும் நம்ம போட்டு காட்டிட்டோம்னா அது கொஞ்சம் கிளியர் ஆயிரும். ஸோ அடுத்தபடியாக இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்ல ரோஸ் குவார்ட்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோஸ் குவார்ட்ஸ் வந்து லவ்க்காக யூஸ் பண்றது. ஸோ யாருக்காவது லவ்ட் ஒன்ஸ் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், ஸோ அவங்க கூட எங்கிட்ட சண்டை போடாமல் இருக்கணும், எங்களுக்குள்ள எப்பவுமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ இதை ஹோல்ட் பண்ணிட்டு அவங்க மெடிடேஷன் சாண்டிங் பண்ணா மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப நல்லாவே நடக்கும். இது பார்த்தீங்கன்னா ரா ஸ்டோன் மாதிரியே இருக்கும், பட் வந்து ஸ்மூத் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 7 சக்ராஸ் பிரேஸ்லெட்ல 7 சக்ராஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஹெல்த் ஓரியன்டா இருக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த 7 சக்ராஸ். ஸோ நான் பிரேஸ்லெட்டாகவும் போடல மாலையாகவும் போடல அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா கையில ஹோல்ட் பண்ணிட்டு டெய்லி காலையில சாண்டிங்கோ இல்லை மெடிடேஷன் பண்ணும்போது ஸோ அந்த எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது முடிச்சுட்டு வீட்டில் சும்மா ஒரு யூஸ் பண்ணாம சும்மா வைக்கணும்னு வச்சா கூட ஒரு சின்ன ஒரு பவுல்ல போட்டு வீட்டில் அவங்க பெட்ரூம் ஏரியாலையோ இல்லை மெடிடேஷன் ஏரியா இல்லைன்னா பூஜை ரூம்ல கூட அவங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த செடி மாதிரி எல்லாம் வந்து வச்சிருக்கீங்க. இது எல்லாமே ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொரு கிறிஸ்டலோட. ஆமா ஆமா, இது வந்து இந்த மாதிரி ட்ரீ மாதிரியும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ வீட்டுல ஹோம் டெக்கரா யூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஸ்டோனோட சிப்ஸை யூஸ் பண்ணி ட்ரீ மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ கற்பக விருட்சம் மாதிரி. இதுல வந்து ஒரு 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. ஸோ 7 சக்ராஸ் மாதிரி ஸ்படிகம், லாபிஸ், கிரீன் ஜெட், கிரீன் அவென்ச்சுரன், கார்னலியன், ஜாஸ்பர், அந்த மாதிரி நிறைய ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கனால ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். வீட்டில் இருக்கிறவங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக யூஸ் பண்றது. அதுலயே வந்து இந்த மாதிரி சிங்கிள் கலரா அந்த மாதிரியும் நம்ம கிட்ட இருக்கு. அமெத்திஸ்ட், கிரீன் ஜெட், சிட்ரன், அந்த மாதிரி தனித்தனியாவுமே இருக்கு. ஸோ அடுத்தபடியா காமனா எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து ஸ்படிகம் மாலை. ஸோ ஸ்படிக மாலையில நிறைய ரோட் சைட்ல இந்த கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரூபா 300 ரூபாய்க்குலாம் விற்கிறவங்க இருப்பாங்க. அது நம்மளுக்கு மக்களுக்கு தெரியறது இல்லை, அது ஆக்சுவலாக டூப்ளிகேட் தான் அது. ஸோ ரொம்ப பிளர்ரா ஒரு மாதிரி இந்த மாதிரி இவ்வளோ கிளியரா இருக்காது. ஸோ இதோட நேமே வந்து கிளியர் கிறிஸ்டல். ஸோ அப்போது கண்ணாடி மாதிரி கிளியரா இருக்கணும். அண்ட் அகெயின் அதுக்காக கண்ணாடி மட்டுமே வச்சு விற்கிறவங்களும் இருக்கிறாங்க. வாங்குற இடம் ஒரு ட்ரஸ்டடான ஒரு இடத்துல பார்த்து கஸ்டமர்ஸ் வாங்கணும். ஸோ அதுல நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி சில்வர் போட்ட மாதிரியும் இருக்கு, இந்த மாதிரி நூல்ல போட்ட மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து 108 மணிகள் போட்டது. அண்ட் இது வந்து சில்வர்ல வந்து 54 பீட்ஸ் போட்டது. ஸோ அதுலயே 2 டிசைன்ல இருக்கு. ஸோ பிளெயினா இருக்கும், இது வந்து இந்த டைமண்ட் கட்டிங் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா ரிச்சா இருக்க மாதிரி. ஸோ நிறைய பேர் வெள்ளியிலயும் கேட்கறதுனால நம்ம வெள்ளியிலுமே போட்டு வச்சிருக்கோம். பொதுவா வந்து ஸ்படிக மாலை வந்து பாடியை வந்து கூல் பண்ணும். ஆமா, ஹீட் பாடி இருக்கிறவங்க இதை வாங்கி போடும்போது பாடி நல்லா கூல் ஆகுது, இமிடியேட் ரிசல்ட் இருக்கிறதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வேற ஏதாவது பர்பஸ்க்கு இதுவும் யூஸ் பண்ணலாம் அப்படி? இது மைண்ட் கிளியரா வச்சுக்கும். ஸோ இது பாடி ஹீலிங் மட்டும் இல்லாம ஹீட்டை ரெடியூஸ் பண்றது இல்லாம மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் கிளியரா வச்சுக்கும். நம்ம எடுக்க போற விஷயங்களோ இல்லை ஏதாவது செய்ய போற விஷயங்களோ வந்து நம்ம கிளியரா டிசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாலைகள் யூஸ் ஆகும். ஓகே.